தேங்க்யூ மேம். மேம் ஒரு வணக்கமாக சொல்லுங்க மேம். சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு நடிகையாவோ இங்க வரல, அவருடைய மனைவியா சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. டேய் நானும் தான்டா. ஓகே, வி ஆல் லவ் யூ. இந்த படம் டேக் ஆஃபே ஆயிருக்காது. அன்னைக்கு வந்து லலித் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கலன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்படியே டிசம்பர் மாதம் நான் ஷூட்டிங் பண்ணேன். ஃபெப்ரவரி மாதம் டிராகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்படியே அந்த டிசம்பரில் மட்டும் இந்த ஷூட்டிங் நடக்கலைன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபிலிம் நடந்திருக்காது. இப்போ வரைக்கும் நான் சும்மா தான் இருந்திருப்பேன். இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயன். தேங்க்யூ. என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி மட்டும் லலித் சார் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணல, இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கல அப்படின்னா அவருக்குமே ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஃபில்மை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல விதமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ லலித் சார். ரவிவர்மன் சார், முத்துராஜ் சார், எனக்காக நீங்கள் எல்லாமே, எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி சவுண்டே கேட்கல, சாரி லேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நான் ரவிவர்மன் சார் அண்ட் முத்துராஜ் சார் இவங்க 2 பேரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே கிளாப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முத்துராஜ் சார்லாம் அமெரிக்காவில் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு 4-5 ஆஸ்கார் அவார்டை வாங்கி வீட்டில் வச்சுருந்துருப்பார். ரவி சார் வந்து ஆல்ரெடி ஆஸ்கார் ஜூரியில் இருக்கார். அவர்லாம் வந்து ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரும் ஒரு 10 ஆஸ்கார் அவார்டை வாங்கி வச்சுருப்பார். இவங்க 2